கலர்ஃபுல் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டு நாட் பிளேம் அதர்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது பார்த்தீங்களா. மாரல் சயின்ஸில் டு நாட் பிளேம் அதர்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனை பார்த்தோம். அந்த லெசனோட பேக் எக்ஸசைஸ் அண்ட் தென் நோட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். டிக்டேஷன் வேர்ட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு சிட்டி, ஓகேவா, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் மாறன் அப்படின்ற ஒரு பையன் வந்து இருக்கான், ஓகேவா. அவன் வந்து ரொம்ப நல்ல பையனான். அவனுக்கு எப்போவுமே என்ன பிடிக்குமா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது அவனுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து யாராவது கேட்காமலே அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணுவான், சரிங்களா. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கம்பைன் ஸ்டடி படிப்பாங்க இல்லைங்களா. கம்பைன் ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல உட்காந்து அவங்களோட ஆன்சர்ஸு கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி படிப்பாங்க. அதுதான் வந்து கம்பைன் ஸ்டடி, சரிங்களா. அந்த மாதிரி கம்பைன் ஸ்டடி வந்து படிக்க போயிருக்கான், ஓகேவா. அன்னைக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட ஃபாரின் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. ட்ரிப் போவோம் இல்லைங்களா, ஆஸ்திரேலியா, டார்ஜிலிங் இந்த மாதிரி போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு வந்து நம்ம வந்து 3-4 டேஸில் போயிட்டு வந்துடுவோம், ஆனால் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து, நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், நான் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், காலையில் மார்னிங் எழுந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கான். மம்மி அப்போவே சொல்லியிருக்காங்க, நீ வந்து போக வேணாம், வீட்டிலே இரு, நீ திரும்பி வர்றதுக்கும் உனக்கு டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், இல்லை நான் கண்டிப்பாக வந்து போவேன், படிச்சுட்டு நான் திருப்பி சீக்கிரமாக வந்துடுவேன் டைமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். மம்மியும் சரி, பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கானே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மம்மியும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இவனும் என்ன பண்ணியிருக்கான், போயிருக்கான், ஓகேவா. ஸோ போயிட்டு எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக. நம்ம வந்து தனியாக படிக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறப்போ நமக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்து வரும், சரிங்களா. நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது என்ன பண்ணும், போர் அடிக்கும். ஒரு ½ அன் ஹவர் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, யூ கேன் நாட் கான்சன்ட்ரேட், நம்மளால் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியாது, நமக்கு போர் அடிக்கும், தூக்கம் வரும், போர் அடிக்கும், நிறைய விஷயம் வரும், ஓகேவா. படிக்க உட்காந்தா மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும், மீதி நேரத்துலலாம் எதுவுமே நடக்காது. ½ அன் ஹவர் படித்தோம்னா நமக்கு பயங்கரமாக தூக்கம் வரும், ஓகேவா. ஏன் அப்படிலாம் தூக்கம் வருது, ஏன் அப்போல்லாம் தூக்கம் வருது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வந்து ஒரு மூவி வந்து பார்க்குறோம், ஒரு தியேட்டரில் போய் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம ரஜினி படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, சிவகார்த்திகேயன் பிடிக்குமா, சிவகார்த்திகேயன் படம்லாம் போகிறப்போ நமக்கு அந்த 3 hours நமக்கு வந்து மூவி தியேட்டரில் என்னென்னலாம் ஸ்க்ரீனில் வருதோ அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஆனால் புக்கில் இருக்க சின்ன சின்ன டிக்டேஷன் வேர்ட்ஸ் நமக்கு மைண்டில் ஏறவே மாட்டுது. ஏன் அப்படி? டிக்டேஷன் வேர்ட்ஸ், ஒரு லைன் கொஷின் நமக்கு மண்டையில் ஏற மாட்டுது, 5 லெட்டர்ஸ் இருக்க டிக்டேஷன் வேர்டு வந்து மண்டையில் ஏற மாட்டுது. ஏன் அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, பிகாஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஒரு மூவி பார்க்குறப்போ அது நமக்கு பிடிக்கும், ஸோ அந்த மூவி வந்து நமக்கு பிடிச்சி பார்க்குறனால நமக்கு அதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகிடுது, நம்மளே அறியாமல் நமக்கு மைண்டில் செட் ஆகிடுது. ஒரு சாங் இருக்குது அப்படின்னா அந்த சாங்கை ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க லைன்ஸ் எல்லாம் நமக்கு பைஹார்ட் ஆகிடுது. எப்படி பைஹார்ட் ஆகுது அப்படின்னா, அதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இப்போ சன் மியூசிக் எடுத்திங்கன்னா போட்ட சாங்கே தான் காலையிலையும் போடுவான், மதியமும் போடுவான், நைட்டும் போடுவான். ஸ்டார் விஜய் எடுத்திங்கன்னா ஸ்டார் விஜய் மியூசிக் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி காலையில் என்ன சாங் போடுறானோ அதே சாங் தான் நாளைக்கு காலையில் போடுவான், அதே சாங் தான் அடுத்த நாள் காலையிலையும் போடுவான். புதுசாக சாங் வர வரைக்கும் அதை தான் ஒரு 1 month வச்சு ஓட்டுவான். அப்போ கேட்டதே திருப்பி 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 கேட்குறப்போ நம்ம மைண்டில் நம்மள அறியாமல் அதெல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடுது. காலையில் ஒரு பாட்டு கேட்குறீங்க, கேட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு வரீங்க, அது உங்கள் வீட்டில் ஓடின பாட்டோ பக்கத்து வீட்டில் ஓடின பாட்டோ அந்த பாட்டை கேட்குறீங்க, அந்த சாங் கேட்டுட்டு வீட்டில் வரப்போ உங்களையே தெரியாமல் அந்த சாங்கை நீங்கள் முணு பண்ணிகிட்டே வருவீங்க. மோமரிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்களே வந்து பாட்டு பாடிட்டே வருவீங்க, ஓகேவா. இதெல்லாம் உங்களே அறியாமல் நடக்கும். ஏன் அப்படின்னா 2 ரீசன்னால் தான். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம திருப்பி 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 நம்ம பண்ணுறோம், கேட்குறோம் இல்லை பார்க்குறோம், அதனால் என்ன ஆகுது, அதெல்லாமே நமக்கு பைஹார்ட் ஆகிடுது. அதே மாதிரி தான் படிப்போம். ஒரு விஷயம், ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, சயின்ஸ் இப்போ படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இப்போ காலையில் புக் எடுக்கிறோம், காலையில் சயின்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை நம்ம மேக்ஸ் போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சயின்ஸ் படிக்காதீங்க. சயின்ஸ் படிக்காதீங்கன்னா அப்புறம் படிக்கணும், ஜஸ்ட்டு போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. அப்போ மேக்ஸ் போடலாம், மேக்ஸ் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் போடணும். ஒரு தடவை மேக்ஸ் போட்டுவிட்டால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணுமா,
திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். இன்றைக்கி காலையில் படித்ததை நாளைக்கு நைட்டு ரிவைஸ் பண்ணணும். இப்படி அடிக்கடி அதை படிச்சுட்டே இருக்கும்போது அது என்னாகும், உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை படிக்கலாம். அப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழகாக வந்து சாங் மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. கையில் ஒரு நோட்டு பென் இல்லை பென்சில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ சொல்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஸ்டோரி சொன்னால் அந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோரியை அழகாக லிசன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம லெசன் சொல்கிறப்போ அந்த லெசனை அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், லிசன் பண்ணலாம். லிசன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பார்த்து அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் படிக்கணும் இப்போலேருந்தே. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ மாறன் வந்து எங்கே போயிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு படிக்க போயிருக்கான். சரிங்களா? அவன் படிச்சுட்டே இருந்ததில் அவனுக்கு என்ன தெரியலை, நேரம் போகிறதே தெரியலை. ஓகேவா? மதியம் நேரம் ஆயிடுச்சு. மம்மி வந்து சொன்ன டைம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வந்து ஓடி வரான். ஓடிக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் என்ன ஆகியிருந்திருக்கு, மேபி ஒரு சின்ன ஆக்சிடென்ட், டெக்னிக்கல் ஃபால்ட் மாதிரி ஆகியிருக்கு. நிறைய பேர் வந்து கீழே விழுந்திருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அவன் எனக்கு பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது இப்படிலாம் அடிபட்டிருக்கே அப்படின்னு. அவன் வந்து உங்களை மாதிரி இருக்க ஒரு சின்ன பையன்தான். சரிங்களா? அவன் என்ன பண்ணலாம், இதை பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கேன்னு பயந்து வீட்டுக்கு ஓடலை. அவன் என்ன பண்ணியிருக்கான், மாறன் போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஓகேவா? தண்ணி பாட்டில் வேணும்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா அந்த குட்டி பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருக்கான். பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டில் ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான், உனக்கு டைம் ஆச்சுல, மம்மி வந்து திட்டுவாங்க, நீ என்ன பண்ணு, சீக்கிரம் கிளம்பு, நீ வந்து லேட்டாக போனேன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவ, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணால் போகவே முடியாது, ஃப்ளைட்டுக்காக நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டும் போயிடும், ப்ளஸ் வந்து ட்ரிப்பும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? நீ அப்போ என்ன பண்ணணும், நீ வீட்டுக்கு போ, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அவன் என்ன சொல்கிறான், நம்ம வந்து செல்ஃபிஷாக எந்த ஒரு இடத்துலையுமே யோசிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா கடவுள் என்ன பண்ணுவார், நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து அவனால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணோம்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாமே நேராக வந்துட்டாங்க. வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா திருப்தி. ஓகே, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க, யாருக்கும் எந்த பெரிய அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ரியலைஸ் பண்ணுறான் ரியாலிட்டியை. அச்சோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரான். குடுகுடுன்னு ஓடி வரப்போ தான் பார்த்தா ஒரு பஸ்ஸுமே வரல. சரியா? பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தா ஒரு பஸ்ஸுமே வரல. நம்ம வந்து எப்போல்லாம் வந்து சீக்கிரமாக அதுவும் அர்ஜெண்ட்டாக கிளம்பி வரோமோ அப்போ தான் பஸ்ஸு வராது, ஆட்டோ வராது, பைப்பில் தண்ணி வராது, எதுவுமே வராது. சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப லேட்டாக லெத்தாஜிக்காக போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 5 பஸ்ஸு போவோம். நம்ம சீக்கிரமாக அர்ஜெண்ட்டாக இன்றைக்கி தான் போயாகணும்னு போனோம்னா எதுவுமே வராது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து நடக்கிற விஷயம்தான். ஸோ அப்போ மாறன் போய் நிற்கிறப்போ ஒரு பஸ்ஸுமே வரல. அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், நீ வந்து சொன்னில, நீ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு, இப்போ எங்கே கடவுள் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, நீ வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ண போகிற, உங்கள் அம்மாட்ட செம்மையாக நீ அடி வாங்க போகிற, ட்ரிப்பும் கேன்சல் ஆச்சு, ட்ரிப்புன்னு நீ ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருந்த பற்றியா, அதுவும் இப்போ கேன்சல் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். உடனே எனக்கு பயம் வந்துருச்சு மாறனுக்கு, அச்சோ இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்றப்போ தான் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்கூல் டீச்சரை வந்து பார்க்குறான். ஓகேவா? அவனோட ஸ்கூல் டீச்சர் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டுருக்கப்போ அவன் என்ன பண்ணுறான், மாறன் போய் அவங்க டீச்சர்கிட்ட வந்து அவனோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான், சார் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட கம்பைன் ஸ்டடிக்காக போனேன், கம்பைன் ஸ்டடி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து மனசு கேட்கலதுனால வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஹெல்ப் வந்து பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகணும், இந்த ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிரும், ஃப்ளைட்லாம் புக் பண்ணியிருக்கோன்னு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே அவங்க சார் வந்து என்ன சொல்கிறாரு, சரி நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்லேயே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் அழகாக வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. உடனே மம்மி வந்து கேட்குறாங்க, கரெக்டாக 3 o'clock வரேன்னு சொன்னேன், 2:50 வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மம்மி என்ன பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏன் அங்கே வந்து அவங்களோட டீச்சர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தாங்க, ஒரு பஸ்ஸுமே வரல, அவங்க டீச்சர் ஏன் கரெக்டாக அந்த டைமுக்கு வரணும்,
நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். கரெக்டாக? ஸோ அந்த பையன் வந்து எனக்கு என்ன அப்படின்னு போகாமல் அவனோட டைம் அவனோட பர்சனல் விஷயத்தை பற்றி கூட யோசிக்காமல் செல்ஃபிஷாக இருக்காமல் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணான். அதனால் கடவுள் என்ன பண்ணார், அவங்களோட டீச்சர் மூலமாக அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக வந்து வீட்டில் போய் ட்ராப் பண்ண வச்சுட்டார். சரிங்களா? இப்போ அவனை பார்த்து சிரிச்சான் இல்லையா அவன் ஃப்ரெண்டு, அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டான். அப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் போல் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், உணர்ந்துட்டான். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுவோம். கீழே ஏதாவது சின்ன குழந்தை விழுந்தா கூட என்ன பண்ண முடியாது, தூக்கி விட மாட்டோம், அப்படியே ஓடி வந்துடுவோம். நீங்கள் வந்து சீக்கிரம் வரணுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்து பிடிச்சி தள்ளிட்டு ஓடி வருவீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகேவாப்பா? இப்போ நம்ம டு நாட் பிளேம் அதர்ஸ் அப்படின்ற லெசனோட பேக் எக்ஸசைஸ் அண்ட் தென் டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வெராண்டா. நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் குழந்தை இல்லை, உங்களுக்கெல்லாம் ஸ்பெல் பண்ண தெரியும். கரெக்ட். உங்களுக்கு ஸ்பெல்லிங்லாம் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரனன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ப்ரொனவுன்சியேஷன்னு சொல்லக்கூடாது, தட்ஸ் ராங். ப்ரனன்சியேஷன். ஓகேவாப்பா? எப்படி ப்ரனன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் நம்ம ரீட் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், வெராண்டா. வெராண்டானா என்ன அர்த்தம்? காரிடர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, முற்றம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வெராண்டா. நெக்ஸ்ட், பிளேயிங் லூடோ. லூடோனா தாயம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அதுதான் லூடோ. நமக்கு வந்து மொபைலில் கூட லூடோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, கனெக்ட் பண்ணி விளையாடுவோம் இல்லைங்களா, அதுதான் பிளேயிங் லூடோ. அப்படின்னா லூடோ விளையாடுறது. நத்திங் ஹேட் ஹேப்பன்ட் அப்படின்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி. டேவிட் என்ன பண்ணா, ப்ரெட்டன் பண்ணா. ப்ரெட்டன்னா பாசாங்க, நடிக்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி நடித்தான் இல்லையா, அதுதான் நத்திங் ஹேட் ஹேப்பன்ட், ஒன்றுமே நடக்காத மாதிரி. வித்தின் அ ஃபியூ மினிட் அப்படின்னா சில நிமிஷத்துக்குள்ளே. ஓகேவா? ஃபியூ அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம், கொஞ்சோன்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். வித்தின் அ ஃபியூ மினிட். ஃபினிஷ்ட் அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபினிஷோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஃபினிஷ்டு, முடிந்தது அப்படின்னு அர்த்தம். வெராண்டா, பிளேயிங் லூடோ, நத்திங் ஹேட் ஹேப்பன்ட், வித்தின் அ ஃபியூ மினிட் அண்ட் தென் ஃபினிஷ்ட். ஓகே. வெராண்டா, பிளேயிங் லூடோ, nothing had happened, within a few minutes, finished. நெக்ஸ்ட், விங்க்டு. விங்க் அப்படின்னாவே கண்ணை சிமிட்டுறது, கண் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் விங்க் அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் விங்க்டு. நெக்ஸ்ட், ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து ஓடி வந்துடுறது. சரிங்களா? அவே அப்படின்னா விலகி வந்துடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ், கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து ஓடி வந்துடுறது. நெக்ஸ்ட், நியூ கிளாஸஸ். நியூ கிளாஸஸ்னால் புதுசாக வாங்கின கண்ணாடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நியூ கிளாஸஸ் அப்படின்றோம். இந்த ஸ்டோரியில் என்ன கண்ணாடி, விண்டோவோட கிளாஸ், விண்டோ கண்ணாடி. ஓகேவா? நெக்ஸ்ட், மாக்கிங் வே. மாக்கிங் அப்படின்னா கேலி செய்கிறது. ஓகேவா? ஸோ கேலி செய்கிற மாதிரி பேசுவோம் இல்லைங்களா, கலாய்க்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கலாய்க்கிற மாதிரி பேசுகிற, நீ பேசுகிறப்பே தெரியுது நீ என்ன கலாய்க்கிறன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அந்த மாக்கிங் வே. மாக்கிங் அப்படின்னா கலாய்க்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், பெர்ஹாப்ஸ். பெர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை இது நடந்துருமோ, ஒரு வேளை ஜானி வந்து ஓடி இருப்பானோ, ஒரு வேளை ஜானி ஓடினதை பார்த்துருப்பாங்களோ அப்படின்ட்டு இந்த ஒரு வேலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக தான் நம்ம பெர்ஹாப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பெர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். நாட் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையை சொல்லாது இருக்கிறது. சரிங்களா? ட்ரூத் அப்படின்னா உண்மை, நாட் டெல்லிங் அப்படின்னா உண்மை சொல்லாது, பொய் சொல்கிறது. சரிங்களா? லயர். லயர் அப்படின்னா பொய் சொல்கிறது. ஒரு இவன் வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டான், அவனை தான் லயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லயர் அப்படின்னா பொய் சொல்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட், கோவர்ட். கோவர்ட் அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கோழையாக இருக்கிறத விட வீரமாக இருக்கிறது தான் சிறந்தது. வீரம் அப்படின்னா என்னப்பா, வீரம்னா என்ன அர்த்தம், வீரம் அப்படின்னா எல்லாரு கூடயும் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது வீரமா, கண்டிப்பாக அது வீரம் கிடையாது. சரிங்களா? வீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பார்த்தீங்களா, அவங்க தான் வீரமாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தப்பு பண்ணிவிட்டு ஓடி வராங்க பார்த்தீங்களா, பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வீரமாக இருக்கிறவங்களாம் கிடையாது. அதை சண்டை போட்டு தப்பை வந்து மறைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் வீரமாக இருக்கிறது கிடையாது. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட், விங்க்டு. விங்க்டு, WINKED, விங்க்டு. நெக்ஸ்ட், விங்க்டு அப்படின்னா கண் அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ், கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து
ஓடி வந்துடுறது. நெக்ஸ்ட்டு நியூ கிளாஸஸ். நியூ கிளாஸஸ். நியூ கிளாஸஸ்னால் புதுசாக விண்டோ கிளாஸு. ஓகே. மாக்கிங் வே. மாக்கிங் வே அப்படின்னா கலாய்க்கிற மாதிரி, கேலி செய்கிற மாதிரி. ஓகே. பெர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பெர்ஹாப்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் நாட் டெல்லிங் த ட்ரூத். நாட் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னா உண்மை சொல்லாமல் இருக்குது, பொய் சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லயர். லயர்னால் இப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறவன் தான், அவன் தான் நம்ம லயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோவர்டு. கோவர்டு அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே. ஸோ வந்து அம்மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லையும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ யாருக்கு பயப்படலனாலும் சரி, கடவுளுக்கு பயப்படணும். கடவுள் வந்து உன்னை பார்த்துட்டே இருப்பார், நீ என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கடவுள் ஒன்று வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போ நீ வந்து டீச்சர் வந்து அங்கிட்டு திரும்பி இருக்காங்க, நம்ம வந்து பார்த்து எழுதுவோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அது வந்து உண்மையா? கடவுள் வெளியிலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காரா? கடவுள் வெளியிலேருந்து மட்டும் நம்மளை பார்த்துக்கிட்டே இல்லை, நம்ம உள்ளேருந்தும் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். என்ன சொல்லிகிட்டே இருக்காரு? நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, நீ வந்து பொய் சொல்ல போகிற, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் கடவுள். இப்போ கடவுள்ன்றவர் வெளியில் இல்லையா மிஸ் அப்படின்னா, கடவுள் வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். சரிங்களா. நீ தப்பு தெரியாமல் பண்ணிட்ட அப்படின்னா அதை மன்னிப்பு கேட்குறதுக்கு கடவுள் வெளியே இருக்கார். ஆனால் நீ தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று திருத்துறதுக்கு, உன்னை காப்பாற்றுறதுக்குன்னு கடவுள் உள்ளே இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். எப்போவுமே தப்பு பண்ணிவிட்டு வெளியில் இருக்க கடவுளை தேடி போய் மன்னிப்பு கேட்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பெண்ணை வந்து நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா, இது நீ செஞ்சது தப்பு, அவகிட்ட போய் சாரி கேட்டுட்டு உண்மையை சொல்லிடுன்னு ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ளே கேட்கும். கரெக்டாக? அப்போ அதுதான் கடவுள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடவுளை நம்ம மதிக்க மாட்டோம். அந்த பெண்ணை அப்படியே மூடி கொடுத்துட்டு நான் உடைக்கலன்னு போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிஸ் என்ன சொல்லுவாங்க, தப்பு செஞ்சுட்ட, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில் இருக்க கடவுளை தேடி போய் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம என்றைக்குமே பார்க்க மாட்டோம். சரிங்களா. அப்போ கடவுள் அப்படின்றவர் நமக்குள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். நமக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம வந்து லிசன் பண்ணுறதே கிடையாது, வெளியில் இருக்க கடவுளை தான் நம்ம அதிகமாக தேடுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்ஒபீடியன்ட் பாய். யார் வந்து டிஸ்ஒபீடியன்ட் பாய்? யாரெல்லாம் வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்கலையோ அவங்க எல்லாருமே டிஸ்ஒபீடியன்ட் பாய்ஸ் தான். கேர்ள்ஸாக இருந்தால் டிஸ்ஒபீடியன்ட் கேர்ள்ஸ். ஓகேவா. டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னா சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது, கீழ்ப்படியாத குழந்தைகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஒபீடியன்ட் பாய் அப்படின்னா கீழ்ப்படியாத பையன் அர்த்தம். சம் ரீசன் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக. சம் ரீசன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசனுக்காக, காரணத்துக்காக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அஃப்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம். ஓகேவா. அஃப்ரைட் அப்படின்னா பயம். ஓகே. ஹீ நியூ இட் வாஸ் ஹிஸ் ஃபால்ட். நியூ அப்படின்றது நோவோட பாஸ்ட் ஃபார்ம். அவனுக்கு தெரியும் இது அவனோட மிஸ்டேக் தான் அப்படின்னு. யாருக்கு தெரியும், டேவிடுக்கு தெரியும். ஃபால்ட் அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம், தப்பு தவறுன்னு அர்த்தம். ஓகேவா. ஹீ நியூ இட் வாஸ் ஹிஸ் மிஸ்டேக், இட் வாஸ் ஹிஸ் ஃபால்ட். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட். ஸ்க்ரீம் அப்படின்னா அலறது. ஓகேவா. நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கத்துவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்க்ரீம். ஷவுட்டுனாலும் ரொம்ப கத்துறது தான். சரிங்களா. ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட். ஜென்ட்லி அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக அமைதியாக அழகாக சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஜென்ட்லி. ஸோ அம்மா வந்து பேசுகிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அம்மா எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுவாங்க. வெரி குட் கண்ணா, நல்லா பண்ணிட்டியே அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இதே நீ தப்பு பண்ணால் ஏன்டா தப்பு பண்ண அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக அம்மாவை பேச வைக்கிறதும் ரொம்ப பொலைட்டாக பேச வைக்கிறதும் யார், நீங்கள் தான். நீங்கள் நல்ல குழந்தையெல்லாம் இருந்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, பொலைட்டாக ஜென்டலாக அழகாக கொஞ்சுவாங்க. நீங்கள் வந்து கெட்ட குழந்தையெல்லாம் இருக்கிறப்போ, டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறப்போ, பொய் பேசுகிறப்போ, லயராக இருக்கப்போ, கோவர்டாக இருக்கிறப்போ தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹார்ஷாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, அம்மா வந்து பேட் மம்மி, அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் திட்டுறாங்க? யாராவது சும்மா இருக்கப்போ திட்டுவாங்களா? திட்டவே மாட்டாங்க. ஏன் திட்டுறாங்க? நான் தப்பு செஞ்சேன் அதனால தான் மம்மி திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க நம்மளை தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த குணம் உங்களுக்கு இப்போலேருந்தே வரணும். சரிங்களா. ஒருத்தவங்க நீ வந்து செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னை ஏன் நீ தப்பு சொல்கிறேன்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா. இந்த குணத்தை, இந்த குவாலிட்டியை நீங்கள் இப்போலேருந்தே வந்து வளர்த்துக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ஒபீடியன்ட் பாய். ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா,
disobedient boy. Next, some reason. Second one, some reason. Third one, afraid. Fourth one, he knew it was his fault. He knew it was his fault. Next, scream and shout. Scream and shout. Scream na alarradu. Next, gently. Gently. Next, moreover. Moreover. Moreover அப்படின்னா ஸோ மோர் ஓவர் அப்படின்னா என்ன மீனிங்? மேலும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மோர் ஓவர்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ட்ரீட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதையோடு நடத்துறது. ட்ரீட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட். எல்லாரையுமே நம்ம மரியாதையோடு நடத்தணும். நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. உங்களோட தங்கச்சி தம்பியை நீங்கள் போய் வாடா போடான்னு பேசினா அவனும் என்ன பண்ணுவான்? உங்ககிட்ட அதே தான் பேசுவான். ஸோ சின்ன குழந்தைய கூட வந்து அழகாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம்னா வாமா போமா அப்படின்னு நம்ம பேசினோம்னா அது என்ன பண்ணும்? பாசமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அழகாக பேசும். நீ வந்து எப்படி என்ன மரியாதை நம்ம கொடுக்குறோமோ அந்த மரியாதை தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ட்ரீட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட். எல்லாருமே மரியாதையாக வந்து நடத்தணும். ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். அவனை மரியாதையாக நடத்தணும். நெக்ஸ்ட், இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா குறுக்கிடுறது. சரிங்களா? இன்டர்ஃபியர்னா குறுக்கிடுறது. ஓகே. சிட்டிங் டவுன் அப்படின்னா கீழே உட்கார்றது. சிட்டிங் டவுன்னா என்ன அர்த்தம்? கீழே உட்கார்றது. வெதர் யூ ஆர் அவுட் ஆர் நாட். இது வந்து அந்த லெசனில் இருந்த சென்டென்ஸ்ப்பா. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் அதே தான். வெதர் யூ ஆர் அவுட் ஆர் நாட். நீ அவுட் ஆனியோ இல்லையோ அப்படின்றது தான் அது. வெதர் அப்படின்றது ஆமாம் இருக்குது இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அங்கே யூஸ் பண்ணுறது தான் இந்த வெதர். இன்னொரு வெதர் அப்படின்றது கிளைமாட்டிக் சேஞ்சஸ். வெதர் ரிப்போர்ட்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படின்றத கணிச்சு சொல்கிறவங்க தான் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ். அந்த வெதர் வேறு, பட் ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட், பிளேம்டு அப்படின்னா குற்றம் சுமத்துறது. சரிங்களா? பிளேம்டு. broken the window panes. broken the window panes அப்படின்னா விண்டோ கிளாஸஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது? broke அப்படின்னா உடைக்கிறது. பிரேக்னா உடைக்கிறது, broke அப்படின்னா உடைச்சிருக்குது. சரிங்களா? உடைச்சது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே. ட்ரீட் him with respect, interfere, sitting down, whether you're out or not, blame, broken the window pane. ஓகே. ஓகேப்பா. இதோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், வெராண்டா, பிளேயிங் லூடோ, நத்திங் ஹேட் ஹேப்பன்ட், வித்தின் அ ஃபியூ மினிட், ஃபினிஷ்ட், விங்க், ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ், நியூ கிளாஸஸ், மாக்கிங் வே, பெர்ஹாப்ஸ், நாட் டெல்லிங் தி ட்ரூத், லயர், கோவர்ட், disobedient boy, some reason, afraid, he knew it was his fault, scream and shout, gently, moreover, treat him with respect, interfere, sitting down, whether you are out or not, blamed, broken the window pane. ஓகே. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நோட் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ பேக் எக்ஸசைஸ், புக்கில் இருக்க பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணலாம். List A and B contain half sentences. So A and Bல வந்து half of the sentence வந்து இருக்குமா. Make complete sentences by joining the correct halves from each list. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேவா? டேவிட் pretended. டேவிட் வந்து என்ன நடித்தான்? as if nothing had happened. as if nothing had happened. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எதுவுமே நடக்காத மாதிரி நடித்தான் இல்லைங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு, why can't I play where I like. நான் வந்து எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல விளையாட முடியாதா அப்படின்னு கேட்டான் இல்லையா டேவிட்? அப்போது இதுதான் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, he has every right to grow roses. ஸோ வந்து மிஸ்டர் ராஜாவுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவரோட வீட்டில் ரோஸ் கார்டன் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் வந்து இருக்குது. he has every right to grow roses and live in peace in his own house. செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் தேர்ட் ஒன். and live in peace in his own house. Okay, fourth one, tell him that you are sorry and that you will pay. fourth one இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான், that you will pay for the window glasses. ஜஸ்ட் இப்போ சொல்கிறத லிசன் மட்டும் பண்ணுங்கப்பா. ஆன்சர்ஸை நம்ம லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆர்டரா. சரிங்களா? இப்போ சொல்கிறத லிசன் மட்டும் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஓகே. டெல் him that you are sorry. கிட்ட சாரி சொல்லணும். அண்ட் தென் அந்த உடஞ்ச விண்டோ கிளாஸ்க்கு நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. that you will pay for this
sorry, and you will pay for the window glass. Okay, last one. When you have done a mistake, you must own up. தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே பாப்பா? ஓகே. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டேவிட் pretended first one. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? fourth one அதான் first. As if nothing had happened. Why can't I play where I like? He has every right to grow roses and live in peace in his own house. Okay, tell him that you're sorry and that you will pay for the window glass. இது வந்து fourth one. Fifth one, when you have done a mistake, you must own up. ஓகே, ஸோ இதோட என்ன முடிஞ்சிருச்சு? புக் எக்ஸசைஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம do not blame others அப்படின்ற லெசனும் பார்த்தோம், அந்த லெசனோட பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம், அதோட நோட் எக்ஸசைஸும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் என்ன பண்ணணும்? நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.